ஹாய் ஹலோடா விஜிகேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டிக்குக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்டா. சாரி, என்னால் நியூ இயர் அன்றைக்கி எந்த ஒன் ஷாட்டும் ஸ்பெஷலாக போட முடியல. பிகாஸ் எனக்கு சர்ச் வேலையே பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் சர்ச் வேலைனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ வீட்லேயும் வேலை, அதனால் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால் நியூ இயர் அப்போ போட முடியல. பட் ஒரு நியூ இயர்க்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அண்ட் இது ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டும் கூட. ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஆஷிகா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கான்செப்ட்லாம் கொடுக்கல. அவங்க அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக ஒரு ஒன் ஷாட் போடுங்க, நீங்கள் எந்த ஒன் ஷாட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் சேர்ந்து என்னோடய வீடியோ பார்ப்பாங்களாம். என்னோடய வாய்ஸ்க்கு அவங்க அடிக்டட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்க்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக ஒரு ஒன் ஷாட் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஸோ அவங்க பேர் நிலோஃபர்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறதான்னு தெரியல, சாரி. ஸோ ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு யூடா செல்லக்குட்டி. என்னோடய வாய்ஸை இவ்வளோ அடிக்டடாக பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ மே காட் பிளெஸ் யூ. அண்ட் இந்த இயர் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக போகும். ஸோ உங்களோட பர்த்டேவை நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு இந்த பர்த்டே ரெக்வஸ்ட் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி பர்த்டே இல்லை, இன்னொருத்தவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே. பட் அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கல. அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வீடியோவும் பார்க்க முடியாது. அந்த பர்த்டே ரெக்வஸ்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா தான். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கும் பிறந்த நாள். ஸோ அவங்க என் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் அந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னா தெரியாது. பட் இருந்தாலும் என் அம்மா பர்த்டே அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஸோ எங்கள் அம்மா பர்த்டேக்காகவும் என் செல்லக்குட்டி நிலோஃபர் சிசிக்காகவும் இந்த ஒன் ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஓகேடா, எதுவும் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட்டோட வந்திருக்கேன், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் ஒரு அழகான காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் ஃபுல்லாக பசங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு ஏர்லி மார்னிங். ஸோ இப்போ தான் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க காலேஜுக்கு. ஸோ அதனால் காலேஜை ஒரு மாதிரி அவ்வளோ ஜாலியாக அப்படி சேட்டையோடு அப்படி போயிட்டுருக்க. எல்லோரும் ஒரு குரூப்பாக ஃப்ரெண்டாக பிரிஞ்சு பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடில் ஒரு 2 ஃப்ரெண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஷோல்டரில் கை போட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க, ஜாலியாக கலாச்சிட்டு பேசிக்கிட்டு. ஸோ இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு தான், டேய் ஜங்குக், இன்றைக்கி வேறு நீ இவ்வளோ அழகாக வந்திருக்க. நீ சும்மா வந்தாலே அவனை ஒருத்த ஜூம் பண்ணி வேற பார்ப்பான். நீ சும்மா வந்தாலே அவன் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான். இதில் இன்றைக்கி வேறு நீ இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இவ்வளோ அழகாக வந்திருக்கே, அவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிக்கிட்டே சொல்ல, டீசிங் ஸ்மைலோட இந்த சைடு ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் டேய் ஜிம்மன், என் கையில் பக்கத்தில் தான் வாட்டமாக இருக்க, போட்டு நசுக்கிடுவேன், அமைதியாக இரு. டேய் நான் உண்மையை தானடா சொன்னேன். ஏன்னா இந்த பாய்ஸுக்கு வீக்னஸ்ஸே என்ன தெரியுமா, அவங்களோட ஆள் இந்த வெள்ளை கலர் சட்டையை போட்டு வந்தாங்கன்னு வையேன், உடனே பிடிக்கணும் அமுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். ஏன்னா நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் காலேஜை சுற்றி கேமராவாக இருக்குது, எந்த கேமராலனா வீடியோ மாட்டி கொடுத்துறாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டீஸ் பண்ணிட்டே பேச, இந்த சைட் ஜங்குக்கு இன்னும் செம்மையாக பற்றிக்கிட்டு வருது. ஸோ அவன் ஜிம்மினை பார்த்துட்டு அவனோட மண்டையிலே கொட்டுறான். இந்த சைட் ஜிம்மன் தான், ஏன்டா அடிக்கிற, எட்டி உதைக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு சரியா, மூடிக்கிட்டு வாடா, அவனுக்கு காலையிலே வாய் சரியில்லையா, சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன், இப்போ யாரும் ஒன்று அவனை பற்றி பேச சொன்னான், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பண்ணி மாதிரி பவுட் பண்ணிட்டு அடம் பிடிக்க. இந்த சைட் ஜிம்மின் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரிடா சும்மா சொன்னேன், கோவப்படாத சரியா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல அவன் மேலே ஷோல்டரில் கை போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஜக்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு பேசிட்டு காசிப் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிளாஸ் ரூமில் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த காலேஜோட சீனியர் இவங்க 2 பேருமே. ஸோ அவங்க அவங்களோட கிளாஸுக்கு போக எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு அவங்களோட பிளேஸில் உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக பெல் அடிக்க ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. ஸோ ப்ரொஃபஸர் உள்ளே வந்ததும் எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாகிட்டு எல்லோரும் எந்திரிச்சு நின்று விஷ் பண்ண. இந்த சைடு அந்த ப்ரொஃபஸர் தான், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோட அவன் சொல்ல. இந்த சைடு ஜிம்மன் தான்,
வந்துட்டான் பாரு உன் மாப்பிள்ள, இன்னைக்கு செம்மையாக வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு இன்னும் செம்மையாக பற்றிக்கிட்டு வருது. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, குள்ள கத்திரிக்காய் பிடிச்சி நசுக்கி விட்ருவான், அமைதியாக இருடா. சரி சரி நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி போய் வந்து உட்காந்துடுறான். ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து முறைச்சிட்டு முன்னாடி அந்த ப்ரொஃபஸரை பார்த்து முறைக்கிறான். அந்த ப்ரொஃபஸர் வந்து இவனை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சைடு ஜிம்மன் தான், நான் தான் சொன்னேன்ல நீ சும்மா வந்தாலே அவன் பார்ப்பான். இப்போ நீ இன்னைக்கு இவ்வளோ அழகாக வர வந்திருக்க, ஹேர்ஸ்டைல்லாம் வேற பயங்கரமாக இருக்குது, அவன் பார்த்துட்டே தான் இருக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு எதுவும் பண்ண முடியாமல் அமைதியாக வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்து அந்த ப்ரொஃபஸர் தான், ஸோ ஓகே நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தனே யாரெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைடு ஜங்குக்கு வந்து முழிக்கிறான். ஜிம்மனும் வந்து கூட சேர்ந்து முழிக்கிறான். டேய் முடிச்சியாடா? ஐயோ இல்லைடா, நான் வெளியில் போயிட்டேன், ஐயோ ஒரு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சரி பரவாயில்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஏன் என்னாச்சு? இல்லை அவன் உன்னை பார்த்து நீ அவனை பார்த்து ஒரு கண்ணை அடிச்சிட்டாலே அவன் அமைதியாக போயிடுவான், ஆனால் நான் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு திருப்பி அவனை பார்த்து முறைச்சிட்டு, உன் மண்டை என்கிட்ட மாட்டுச்சுன்னு வையன் பிடிச்சி உடச்சி விட்ருவேன், அமைதியாக இருந்துடும் கொஞ்ச நேரம். ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ அவன் வேறு என்னையே பார்த்துட்டு இருக்கான்டா, கண்ணிலேயே கற்பழிச்சிருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜிம்மன் வந்து செம்மையாக சிரிப்பு வருது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அமைதியாக திரும்பிக்கிறான். ஸோ இந்த சைடு அந்த ப்ரொஃபஸர் தான், என்ன ஆச்சு, யார் முடிச்சிங்க, முடிக்காதவங்க ஃபஸ்ட்டு எந்திரிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஒரு 4 பேர் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜிம்மனும் ஜங்குக்கும். இந்த சைடு அந்த ப்ரொஃபஸர் வந்து எல்லாருமே பார்த்து முறைச்சிட்டு, ஏன் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நேற்று எல்லோரும், அவ்வளோ பிஸியோ, எந்த வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் கூட அந்த வேலைக்கு வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல எல்லோரும் வந்து பேந்துன்னு முழிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜிம்மன் தான், டேய் ப்ளீஸ்டா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறா. என்னடா? அவனை பார்த்து ஒரே ஒரு வாட்டி கண்ணடியேன், அவன் அதோட அமைதியாகிடுவான், அவன் கோவப்பட மாட்டான், மறந்துடுவான். ப்ளீஸ்டா டேய் என்னை பார்த்து எனக்கு பொம்மை மாதிரி தெரியுதா அவனுக்கு? டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு வாட்டி கண்ணடியா, அவன் பாரு அமைதியாகிடுவான், நீ நான் சொல்கிறத கேளு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ணு. டேய் அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது, நீ என்ன ப்ளீஸ்டா எனக்காகடா. ஐயோ ஜிம்மன் அமைதியாக இரு, என்னாலலாம் பண்ண முடியாது, அவன் வந்தால் அடிப்பான்டா. ஷோ இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஒரே ஒரு கண்ணு மட்டும் அடியேன், கண்ணு அடித்தா அவன் அமைதி ஆகிடுவானா? நீ கண்ணு அடி, அப்புறம் அவன் அமைதி ஆகிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குசுன்னு பேசிகிட்டு இருக்க. அந்த சைடு அந்த ப்ரொஃபஸர் தான், என்ன அங்கே 2 பேருக்கும் பேச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து டக்குன்னு அமைதியாக. இந்த சைடு வந்து ஜங்குக் தான், ஜிம்மன் அடிச்சே ஆகணுமாடா, இப்போ நம்ம அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்கணுமா இல்லையா? தப்பிக்கணும் தான், அப்போ ஒரே ஒரு வாட்டி அடிடா, அதுக்கப்புறம் அவர் கேட்டால் நான் தெரியாமல் என் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்ற. இப்போ நான் அடிக்க போகிறேன், இல்லை நான் உன்னை பள்ளின்னு அரைஞ்சிருவேன்டா. சரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக அந்த ப்ரொஃபஸரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவன் வந்து அந்த ப்ரொஃபஸரை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அந்த ப்ரொஃபஸரோட ஐடி கார்டில் கரெக்டாக அழகான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஃபோட்டோ வச்சு கீழே கிம் டயாங் பயாலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஒரு கல் பண்ணிட்டு, பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆளும் நல்லா பல்காக தான் இருக்கான், ஆனால் எதுக்கு தான் என்னை பார்த்து வளைஞ்சிட்ருக்கான்னு தெரில, ஐயோ இப்போ கண்ணை வர அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்ருக்கேன். இந்த சைடு வந்து டயாங் தான். ஸோ டயாங் வந்து சுற்றி எல்லோரையும் பார்த்துட்ருக்க. ஓகே நீங்களே சொல்லுங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க ஒரு கோல்டான வாய்ஸோட. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே டேங்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ டேங்க் வந்து டக்குன்னு ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் என்னையே பார்த்துட்ருக்கான், எப்போவுமே நம்ம தானே பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு டேங்கும் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு டேங்கை பார்த்துட்ருக்கேன். இந்த சைடு ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஒரு கண் அடிக்கிறான். ஸோ அப்படி அடித்த உடனே டேங்க் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ஷனே மாறுது. ஸோ வந்து பட்டுன்னு பேலன்ஸ் மிஸ் ஆக அவன் வந்து டக்குன்னு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறான். சொன்னேன்ல ஆளு கவுந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் சீக்ஸ் வந்து ரெட் ஆகுது. ஸோ அந்த சைடு ஜங்குக் தான், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, ஐயோ நான் வேறு கண் அடிச்சிட்டேன்டா, அவன் ஏன்டா இப்படி தள்ளாடுறான், பின்ன டக்குன்னு சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது கண் அடிச்சேன்னா அவன் மயங்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து கலாச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஸோ அந்த சைடு டேங் தான், சரி ஓகே நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல தயங்கிட்டே. இந்த சைடு ஜிம்மனுக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. ஜங்குக்கு வந்து என்னடா இது இவ்வளோ நேரம் கோவமாக இருந்தா இப்போ எப்படி டக்குன்னு கரைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு ஜிம்மன் தான், டேய் நான் தான் சொன்னேன்ல தினமும் இந்த மாதிரி பண்ண மச்சான், அப்போ தான் ஹோம்ஒர்க்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்,
அட பாவி! அவன் அவன் உண்மையிலேயே டேய் நான் தான் சொல்கிறேன்ல அவனை லவ் பண்ணுறான்டா. டேய் அவனை எப்படிடா ஒரு ப்ரொஃபஸர் எப்படிடா என்ன லவ் பண்ண முடியும்? ஏன் அவனுக்கு என்ன குறைச்சல்? அவன் நல்லா தானே இருக்கான், ஹேண்ட்ஸமாக, நல்லா வெயிட்டாக, ஹைட்டாக, நல்லா பாடி பில்டர் மாதிரி நல்லா தானே இருக்கான். ஐயய்யா எனக்கெலாம் பிடிக்கல. நான்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன். ஐயா அவ்வளோ சீன்லாம் அவனுக்கு கிடையாது. மூடிட்டு அவன் லவ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணால் அவன் கூட போகிற வழியை பாரு. டேய் அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அமைதியாக இருக்கான். ஸோ இந்த சைடு வந்து டேங் தான். ஓகே நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லோரும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தயக்கத்துலேயே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து முறைச்சிட்டு அவனை வந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த சைட் கரெக்டாக கிளாஸ் எல்லாம் வந்து முடிய கரெக்டாக வந்து ஜிமின் ஜங்குக்கு ஒரு மாதிரி டீசிங்கான ஐஸோட பார்க்க இந்த சைட் ஜங்குக்கு தான். டேய் அமைதியாக இருடா கொஞ்ச நேரம். இப்போ அவன் உன்னை ஜங்குக் சார் என் கேபினுக்கு வா அப்படின்ட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ அந்த சைட் ஜிம்மனுக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. அவன் செம்மையாக சிரிச்சிட்டு சொல்லி கூட முடிக்கல அதுக்குள்ளே அவனே கூப்பிட்டான். போய் நடத்து. டே அதெல்லாம் இல்லைடா, அவன் எதுக்குடா சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான். மேபி இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணுவான். டே ஜிம்மன் இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து வேகமாக டே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறான். ஸோ டே வந்து அவனோட கேபினுக்கு போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ண ஜங்குக்கு வந்து நாக் கொடுக்க டே வந்து கம்முன்னு சொல்கிறான். ஸோ கம்முன்னு சொன்னதும் ஜங்குக்கு வந்து பொறுமையாக உள்ளே வந்துட்டு அந்த டோருக்கிட்டே கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறான். ஸோ அந்த சைட் டேங்க ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணேன். ஜங்குக்கு ஏன்னு தெரியல அது ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கொடுக்குது அவனோட ஸ்மைலு. ஆனால் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ அந்த சைட் டே தான் வா வந்து உட்காரு. இல்லை சார் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது நான் போகணும். சரி பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் ப்ரொஃபஸர்கிட்ட, நீ வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல நீங்கள் என்னென்னு இங்கே சொல்லுங்கள் நான் போகிறேன். சாப்பிட்டியா சார்? அது சொல்லு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மதியானத்துக்கு இனிமேல் தானே சார் சாப்பிட்ணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்ருக்கேன். இந்த சைட் ஜங்குக் தான். சார் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்னன்னு கேட்டுட்டு நான் கிளாஸுக்கு போவேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு சொல்ல. இந்த சைட் டே தான். அந்த இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க. என்னது? இந்த ஒயிட் ஷர்ட்டில் க்ரே பேண்ட்டில் அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கோட சீக் செம்மையாக ரெட் ஆகுது. ஆனால் வந்து அதை வெளில காட்டிக்காமல் சார் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இல்லை வேறு பேசணும்னு தோணிகிட்டே இருக்குது, அப்படியே பேசிகிட்டே இருக்கலான்னு. ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இன்னும் பக்கத்துலேயே வச்சிட்ருக்கணும்னு தோணுது. ஆனால் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம். ஸோ ஓகே நீ போய்ட்டு வா அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து இன்னும் செம்மையாக வந்து சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவன் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். ஸோ அந்த சைட்டே வந்து அவன் போகிறத பார்த்து சிரிச்சிட்டு க்யூட் பண்ணி என்னோட பண்ணி ஏன் தான் இப்படி என்கிட்ட வந்து ஓடிட்டே இருக்கான்னு தெரியல. எத்தனையோ பொண்ணு எத்தனையோ பையனுங்க வந்து 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 ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லோரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தனை மட்டும் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இவன் என்ன பார்க்க மாட்றான். நான் என்ன பண்ணுறது? எப்படியாவது இந்த முயலை மடக்கணுமே. ஆனால் இவன் படிப்பையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொஃபஸராக வேறு வந்து சேர்ந்துட்டு எனக்கு வேறு இன்னும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி டே வந்து வெறும் ப்ரொஃபஸர் கிடையாது, இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். ஸோ டே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து ப்ரொஃபஸராக மாறினவன். ஸோ அதனால தான் அவன் வந்து இன்னும் ப்ரொஃபஸருக்காக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ப்ரொஃபஸர் ஆகி வந்து 2.5 years ஆகுது. ஸோ இப்போ வந்து அவன் 3rd yearல் இருக்க பசங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இருந்தப்போ ஜங்குக்கோட 1st yearம் அவன் தான் டீச் பண்ணான், 2nd yearம் அவன் தான் டீச் பண்ணான், இப்போ 3rd year டீச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் சேர்ந்து வந்து 3 years தான் ஆகுது. ஸோ 3 years கூட முழுசாக ஆகலை. ஸோ அதனால் அவன் வந்து ஒரு ப்ரொஃபஸருக்காக இன்னும் நல்லா அவனை இன்னும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கான். அண்ட் இந்த சைட் ஜங்குக் வந்து அவன் ஒரு நார்மலான காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவன் வந்து 1st yearலேருந்து டேவை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு டே மேலே ஒரு துளி கூட ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. ஆனால் டே ஃப்ளர்ட் பண்ணும்போது டே அவனை அழகாக இருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் சீக்ஸ் ரெட் ஆகும். டே ஸ்மைல் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு பட்டர்ஃப்ளைஸ் வரும். பட் அவனுக்கு ஏனே தெரியல, அவனுக்கு டே மேலே சுத்தமாக ஃபீலிங்ஸே கிடையாது. அவன்
அதை பற்றி பற்றி ஜிமின் ஜங்குக் கிட்ட பேசினா கூட ஜங்குக் வந்து ஜிமின் மேலே அவ்வளோ கோவப்படுவான், என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசாத அப்படின்ட்டு. ஏன்னா ஜங்குக் வந்து டேவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு பர்சனாக வந்து டேவை பிடிச்சிருந்தது, ஒரு ப்ரொஃபஸராக பிடிச்சிருந்தது. பட் எப்போ வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பித்தானோ, எப்போ இவனை வந்து சைட் அடிக்க ஆரம்பித்தானோ அப்போதுல வந்து ஜங்குக் வந்து டேவை சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. ஸோ அவனை வந்து ஜங்குக் ஜிமின் கிட்ட சொன்னாலுமே ஜிமின் வந்து இல்லை, நீ எவ்வளோ சொன்னாலும் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் வந்து ஜங்குக் ஜிமினோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிட்டுருக்கு அண்ட் டேவோட ஒன் சைட் லவ்வுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ டே வந்து ஜங்குக்கை ஒன் சைடாக லவ் பண்ணுறான் அண்ட் ஜங்குக்கு வந்து டே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட கிடையாது அண்ட் ஜங்குக்கு டே மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்றது டேக்கே தெரியாது. ஸோ டே வந்து அவனுக்கும் என் மேலே ஏதாவது இருக்கும்னு தான் நினச்சிட்ருக்கான். பட் அவனுக்கு தெரியாது ஜங்குக்கு இவனை சுத்தமாக பிடிக்காம லவ் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ வந்து 3rd இயரில் இருக்கான் ஜங்குக். ஸோ டேவும் வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து டீச் பண்ணிகிட்ருக்கான் அண்ட் டே வந்து ஜங்குக்கோட ப்ரொஃபஸர். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெசென்ட்க்கு வரலாம். அப்படியே வந்து டைமெல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ வந்து காலேஜ் முடிகிற டைம் வந்துடுச்சு. ஸோ காலேஜ் முடிஞ்ச உடனேமே ஜிமினும் ஜங்குக்கும் வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட் டேவும் வந்து அவனோட கேபினில் வந்து அவன் திங்ஸ் எல்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு அவன் கார் எடுக்கிறதுக்காக கார் கீயை கையில் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வர வழியில் ஜங்குக்கை பார்த்ததும் அவன் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ண ஜங்குக் வந்து அப்படியே ஆக்வர்டாக நிற்கிறான். ஸோ ஜிமினும் வந்து ஜங்குக்கை பார்த்து ஒரு டீசிக்கான ஸ்மைல் கொடுக்க அவன் வந்து ஜங்குக் அப்படியே தட்டி விடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், என்னடா அவர் சிரிக்கிறாரு, திருப்பி சிரிக்கணும் அப்படின்லாம் தெரியாது அவனுக்கு, அப்படியே முழிச்சிட்ருக்க, அவரை பார்த்து சிரிக்காதது தான் ஒரு குறை, அமைதியாக வா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜிமின் தான், சார் என்னாச்சு, அது ஜங்குக் செருப்பால் அடிப்பேன் நாயை, எதுக்குடா இப்போ அவனை கூப்பிட்ற, எதுக்கு என் பேரை சொல்கிற, இரு வெயிட் பண்ணுடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் பிடிச்சிட்டு இருக்கிறதுலேருந்து தள்ளி வந்துட்டு, ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஜிமின், என்னாச்சு? அது ஜங்குக் உங்கள்கிட்ட பேசணுன்னு சொன்னான். என்னது ஜங்குக்கா, என்கிட்டயா? ஆமாம், ஏதோ டவுட்டா? அப்படியா, சரி ஓகே, நான் கார் பார்க்கிங் போகிறேன், அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜிமின் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக வந்து ஜங்குக் கிட்டே போகிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், டேய் நாயே என்ன சொல்லிட்டு வந்த, அது ஒரு சின்ன டவுட்டு, அதான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் ஏதோ ஷீட் வச்சுருக்காராம், அது தரேன்னு சொன்னார். பட் எனக்கு டைம் ஆகுது, நான் போய் ஃபஸ்ட்டு என்னோடய பூனைக்குட்டியை பார்க்கணும்ல, அதனால் நான் அவனை பார்க்க போயிட்டு வரேன், நீ போய் அந்த ஷீட் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்துடுறா ப்ளீஸ். ஷீட்டா? இப்போ உனக்கு எங்கே இருந்துட்டா டவுட்டெல்லாம் வருது? டே நான் நல்லா படிக்கிற பையன்தான், நீ போய் அதை மட்டும் வாங்கிட்டு வாடா ப்ளீஸ்டா. சரி போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜிம்மினை அனுப்பி விட்டு அவன் வந்துட்டே இருக்கிற பார்க்கிங்க்கு வந்து போகிறான். ஸோ அவன்கிட்டே கார்கிட்ட வந்து போக அங்கே வந்துட்டே அவன் காரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான், கார் மேலே கை வச்சுட்டு அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு டக்குன்னு அவனோட இமேஜினேஷன்லேருந்து வெளியில் வரான். ஸோ இந்த சைட்டே தான் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக் தான், அந்த சார் சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்பணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து கேட்க ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோட. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. இல்லை இங்கே வா ஒரு நிமிஷம். இல்லை சார் இங்கே வா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து கேட்க இந்த சைட் வந்து அவனை டக்குன்னு வயசிட்ட பிடிச்சி வந்து கிட்ட இழுத்துடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ அவன் வந்து டக்குன்னு டேவோட ஷோல்டரை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்க. இந்த சைட் தான், இன்றைக்கி நீ உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சார் என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, விடுங்க. இல்லை, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சதை சொல்ல தான் போகிறேன். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன், என் கூட உன்னை லைஃப் லாங் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இத்தனை நாள் சொல்ல தயங்கினேன், ஏன்னா 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்லலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அண்ட் சின்ன பையன்கிட்ட சொல்லணுன்றதுனால எனக்கு அந்த யோசனை வரல. நீ படிக்கணுன்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ உனக்கு 20 இயர்ஸ், ஸோ இப்போ சொல்லலான்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ. பெருசாக சொல்லலான்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினச்சிக்காத, இப்போதைக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா கிராண்டாக ரிச்சாக ரெடி பண்ணி ஐ லவ் யூ
என் பொண்டாட்டியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அப்போ சொல்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே நடுங்குது. உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த சைட்டே தான் என்ன அப்படி பார்க்குற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தான் பார்க்க போகிற, இல்லைனாலும் இப்போத்துலேருந்து நீ என்னை மட்டும்தான் பார்க்க போகிற, அதனால் நீ அப்போ பார்த்துக்கோ, இப்போ சொல்ல வேண்டியதை சொல்லு. நான் என்ன எனக்கு புரியல. நான் வளராத, சொல்ல வேண்டியது சொல்லு. இல்லை நான் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா புரியல. இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி வந்து நிற்கிறான். ஸோ அந்த சைட்டேக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அவன் இந்த மாதிரி தள்ளி போய் நின்னதும். ஸோ அந்த சைட்டே தான், இல்லை ஜங்குக்கு என்னாச்சு, உங்களுக்கு அறிவே இல்லையா? இல்லை புரியல. பின்ன என் மனசில் என்ன இருக்குது, நான் என்ன தாட்டில் இருக்கேன் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் மட்டும் வந்து என்னை ஐ லவ் யூ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என் பொண்டாட்டி அப்படின்லாம் பேசிகிட்ருக்கீங்க. ஆமாம், நீ என்னை லவ் பண்ணலையா? யார் சொன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட குழந்தை பெற்றுக்கிட்டு நான் லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பேன். இப்படியெல்லாம் எனக்கு வாழ பிடிக்காது. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு யார் சொன்னால்? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு உங்களை ஒரு துளி கூட பிடிக்காது. இங்கேருந்து என் பின்னாடி வராதிங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ அந்த சைட்டேக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ வந்து திருப்பி ஜங்குக் கிட்டே போயிட்டு அவனோட கையை பிடிச்சி வந்து உள்ளே இழுத்து பிளாக் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக் தான், சார் இங்கே பாருங்கள், நான் கோவப்பட்டுன்னா வேறு மாதிரி பேசிடுவேன், தயவு செஞ்சு என்னை விடுங்க. இங்கே பாரு, நீ என்ன சொல்ல வர எனக்கு தெளிவாக சொல்லிட்டு போ. பிடிக்காதா உனக்கு உண்மையிலே எனக்கு பிடிக்காதா? எனக்கு உண்மையாக உங்களை பிடிக்காது. எனக்கு உங்களை பார்த்தாலே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆனால் ஜங்குக், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உன்னை நல்லா வச்சு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. எனக்கு 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 பையனெல்லாம் லவ் பண்ண பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவேன். என்ன ஜங்குக், ஆனால் நான் உன்னை நல்லா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன சொல்ல போகிறீங்க? அந்த பொண்ணை விட்டு என் கூட வந்துடுன்னு சொல்ல போகிறீங்களா? அவ்வளோ கேவலமான ஆளா நீங்கள்? இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை ஜங்குக். அது இங்கே பாருங்கள், என்னை விட்டுருங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். நான் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு ஒரு பொண்ணை தான் பிடிக்கும். நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அது யார் என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. வந்தோமா கிளாஸை நடத்துகிறோமோ போனோமான்னு இருங்க. இந்த சைட் அடிக்கிறது, ரூட் விடுறது, என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். இதெல்லாம் வச்சுக்காதுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போயிடுறான், டேவை தள்ளி விட்டு. ஸோ அந்த சைட் டேக்கு வந்து மனசே உடஞ்சிருச்சு. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனோட ஐஸ்லேருந்து டேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ அவன் வந்து அப்படியே பிளாங்காக நிற்கிறான். என்னது அவன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு உண்மையாக என்ன பிடிக்காதான்? ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்து கண்ணெல்லாம் அடித்தானே, அதெல்லாம் சும்மாவா? என்னை வெறுப்பேற்றவா? இல்லை என்னை யூஸ் பண்ணிக்கிட்டானா? அவனுக்கு பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னா அதை நான் அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் அவன் சொல்லியிருக்கலாமே. அதை ஏன் அவன் சொல்லாமல் மறைச்சான்? அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்றது அதை நான் ஏன் புரிஞ்சுக்காமல் விட்டேன்? அது இது வரைக்கும் நான் அவனை எந்த பொண்ணு கூடயுமே பார்த்தது இல்லையே. எனக்கு இல்லை, அவன் என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் போகக்கூடாது. அது தப்பு. என்னோட பன்னி, என் பேபி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் என்கிட்ட. இதுக்கப்புறம் நான் அவனை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண விட மாட்டேன். நான் கிட்டே வர்றது தானே அவனுக்கு பிரச்சனை. நான் இனிமேல் வரமாட்டேன். அவன் கிட்டேயே போக மாட்டேன். ஐம் சாரி ஜங்கோ, தெரியாமல் பண்ணிட்டேன். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ டியர்ஸோடு பேசிவிட்டு அவன்கிட்டயே அவன் கண்ணை வந்து தொடச்சிட்டு அவன் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் வேகமாக வீட்டுக்கு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ கோபத்தோடு அவன் வந்து அந்த பார்க்கிங்கை விட்டு வெளியில் வர, இந்த சைட் ஜிம்மன் வந்து யோங்கி கிட்டே பேசிக்கிட்டே அவனும் வந்து ஆப்போசிட்டில் வரான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்துட்டு செம்மையாக முறைக்க, ஜிம்மன் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு டீசிங் ஸ்மெல் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஓடி போயிட்டு ஜிம்மனை பள்ளீர்னு ஒரு அறை விடுறான். ஸோ இந்த சைட் யோங்கி வந்து டக்குன்னு அப்படியே ஷாக் ஆகி நிற்க, ஜிம்மனுக்கும் வந்து செம்ம ஷாக்கு. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஜிம்மன்? ஏன்டா இப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு என்னை பார்க்கிங் காமிச்சு விட்ட?
நீ டே கிட்ட போய் என்ன பேசுன? அவர்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜிம்மனோட காலரை பிடிச்சி வந்து ஆட்டிக்கிட்டே கேட்குறான். ஸோ இந்த சைடு ஜிம்மன் தான், ஜங்குக் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, காம் டவுன். அவன் ஏன்டா இப்படி பண்ணுற? நான் அவனை பிடிச்சி கத்திட்டு வந்துட்டேன். ஏன் என்னாச்சு? நீ தெளிவாக சொல்லு, ஃபஸ்ட்டு பொறுமையாகு. அவன் ஐ லவ் யூன்னு சொன்னான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான், நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொன்னான், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை நல்லா ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னான், என் பொண்டாட்டி நீன்னு சொன்னான். என்னது? அவன் ப்ரப்போஸ் தானடா பண்ணிட்டான். ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? அது உனக்கு சந்தோஷமான? செருப்பால் அடிப்பேன் நான் உன்னை. நான் சொன்னாடாடா நான் அவனை லவ் பண்ணுறேன்னு. ஏன்டா இப்படி பண்ணுற? அவனை கண்ட மேனைக்கு திட்டிட்டு வந்துட்டேன். அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? இல்லை ஜங்குக், நீ அப்போ அவனை உண்மையாக லவ் பண்ணலையா? ஐயோ ஜிம்மன், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட எப்படா சொன்னேன்? ஐயோ, இது உன்னால நான் இப்போ அவன்கிட்ட வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஜங்குக், நீ அவனை லவ் பண்ணுறியோன்னு நினச்சதா உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக உன்னை இந்த மாமா வேலை யாராவது பார்க்க சொன்னாங்களா? உன்னை யாராவது கேட்டாங்களா ஜிம்மன்? அது ஜங்குக், ஐயோ அவன் கண்டிப்பாக எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? அப்படி திட்டிட்டு வந்திருக்கேன் நான் அவனை. அவன் ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, அப்போ இது லவ் இல்லையா? அது அது என்ன ஜங்குக்? சொல்லு, இப்போ சொல்லு, இது லவ் இல்லையா? ஆனால் அது அவனை லவ் பண்ணலன்னு சொல்கிற, அவனை வெறுக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் அவன் ஃபீல் பண்ண போகிறான், ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற? இது லவ் இல்லையா? இப்போ அவன் எவ்வளோ ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு போனான்னு நான் பார்த்தேன். அவன் கார் எடுத்துகிட்டு போன வேகத்துக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சு. ஜிம்மன், என்ன இப்போ எதுக்கு கத்துற? இந்த வார்த்தையை நான் ஒன்றும் சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ளே உனக்கு கோவம் வருதில்ல, கஷ்டமாக இருக்குல்ல, இங்கே வலிக்குதில்ல, அப்போ ஏன் உன் மனசில் இருக்கிறத சொல்லலை அவன்கிட்ட? எதனால் அவனை வெறுக்கிற? சொல்லு, முதல்ல அந்த ரீசனை சொல்ல. அது நான் ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணுறதெல்லாம் அது சாத்தியமே இல்லை. யார் சொன்னா? யார் சொன்னா? ஏன் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணக்கூடாதா? அது எனக்கு அது இங்கே பாரு ஜங்கு, நீ இன்னுமே தெளிவாக இல்லை. உன் மனசை என்ன சொல்லுதுன்னே நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற. ஒழுங்காக உன்கிட்டயே உட்காந்து நீ பேசு, உன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக எடுத்துகிட்டு வா. அப்போ தான் உனக்கு தெரியும் நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையான்னு. அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா? அவன் கண்ணிலேயே நான் பார்த்துருக்கேன். உனக்காக அவன் அவ்வளோ லவ் வச்சுருக்கான். இப்போ கூட அவன் உன்கிட்ட சொல்லியிருக்கான், நான் உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அவன் சொல்லும் போதே தெரியலையா அவன் உனக்காக உன் மேலே அவ்வளோ ட்ரூவான லவ் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அவனை போய் நீ இவ்வளோ கத்திட்டு வருவேன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் உங்களை சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். பட் தப்பு தான், ஏன் தப்பு தான். உனக்கு பிடிச்ச மாதிரியே செய், இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி பண்ண, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஜங்கு கிட்ட கத்திட்டு அவன் வந்து யோகி கூட போயிடுறான். ஸோ இந்த சைடு யோகி வந்து ஜிம்மனை கன்வின்ஸ் பண்ணுறான். ஜிம்மன் பரவாயில்ல, நீ அவன்கிட்ட பேச, அவன் பாவம், நீ அமைதியாக வா யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படியே தனியாக நிற்கிறான். ஒன்றுமே தோண மாட்டேங்குது, அவனோட யோசனை எங்கெங்கேயோ போகுது. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு அவன் மனசுக்குள்ளேயே நான் என்னுடைய ரூடான பிஹேவியரால், என் கோல்ட்னஸால் நான் என்கிட்ட வர எல்லா லவ்வையுமே தூக்கி போடுறேனோ, என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டேன், என் லவ்வையும் விட்டேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் ஏன் எவ்வளோ ரூடாக இருக்கேன்? கடவுளே, நான் உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணலாமா? நான் உன்னை ரொம்ப திட்டேன். ஐம் சாரி டே. நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐம் சாரி. நாளைக்கு கண்டிப்பாக என் மனசுக்குள்ளே இருக்கிறத நானும் உன்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். நானும் உன்னை லவ் தான் பண்ணுறேன்றத நான் அதை ஃபீல் பண்ணாமல் விட்டேன். நான் ஏதோ ஒரு கோவத்தில் உன் கரியருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் கத்திட்டேன். பட் எனக்கு உன் மேலே அவ்வளோ கேர் இருக்குட்டே, நான் அதை ஃபீல் பண்ணாமல் விட்டேன், ரியலைஸ் பண்ணாமல் விட்டேன். ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிட்டு வந்து திரும்புகிறான். ஸோ அவன் வந்து திரும்பி பார்க்க அங்கே வந்து ஜிம்மன் போகிறது வந்து தெரியுது. ஸோ அவன் ஒரு டியரியான ஐஸோட ஜிம்மனும் யோங்கியும் போகிறத பார்க்க யோங்கி வந்து திரும்பி ஜங்குக்கிட்ட வந்து கண்ணிலேயே சாரி கேட்குறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான் சாஃப்டாக. ஸோ ஜங்குக்கு அவன் மனசுக்குள்ளேயே ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான் தனியாக. ஸோ இந்த சைடு வந்து அப்படியே டைம் ஸ்கிப்
ஸ்கிப்பாக ஜங்குக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அவனுக்கு எப்படியாவது டேவை சமாதானப்படுத்தணும், அவன் எப்படியாவது டேவை கான்டாக்ட் பண்ணணும்லாம் நினைக்கிறான். ஆனால் அவன் மனசு சொல்லுது, அவனோட மைண்ட் வந்து போக மாட்டேங்குது. டேக்கு கால் பண்ணணும்னு அவனுக்கு தோணலை. அவன் கை வந்து ஃபோனை எடுத்து டயல் பண்ணுது. பட் அவனுக்கு வந்து அந்த கால் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து அமைதியாக இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே இல்லாமல் கடைசியாக வந்து அவன் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி அதை வந்து பண்ணுறான். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நாளைக்கு இது கொடுத்து நான் எப்படியாவது என்னோடய கரடி பையனை சமாதானப்படுத்திடுவேன். ஐம் சாரி டேட்டே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவ்வளோ பேசியிருக்கக்கூடாது, என் மேலே தப்பு தான். நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு நாளைக்கு நான் உன்கிட்ட சொல்கிறேன். ஐம் சாரி. இந்த பாலை போன ஃபீலிங்கை நான் முன்னாடியே ரியலைஸ் பண்ணலன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜிம்மன் கிட்டே வேறு சாரி கேட்குறோம். இதை பற்றி எதுவும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்குடா ஜங்குக் அப்படின்ட்டு அவன்கிட்டயே பேசிட்டு அவன் வந்து படுத்துக்கிறான். அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜங்குக் வந்து செம்ம ஹாப்பியாக, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் ஃபேஸ்லேயே அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஸோ அவன் அவ்வளோ ஹாப்பியாக அவனோட பேக்கில் அவன் நேற்று நைட்டு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த பொருளை வந்து பேக்கில் வச்சுட்டு அவன் வந்து அவ்வளோ ஹாப்பியாக காலேஜுக்கு வந்து கிளம்புறான். ஸோ அவன் கிளம்புறதுக்காக வீட்டு வாசல் கிட்ட வந்தான். வாசலில் ஜிம்மன் வந்து அவ்வளோ அழகாக பேகை மாட்டிட்டு பவுட் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கான், அவனோட நகத்தை வந்து பிடிச்சி கடிச்சிக்கிட்டு. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் அதை பார்த்துட்டு ஒரு டியரியான ஐஸோட வந்து ஸ்மைல் பண்ணேன். இந்த சைடு ஜிம்மன் தான், நான் ஒன்றும் உனக்காகலாம் வரல, என் ஃப்ரெண்டு தனியாக போவானே அவன் கூட கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பவுட் பண்ணிட்டே சொல்லலை. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவனை பார்த்தா அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஓடி போய் ஜிம்மனை அழகாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜிம்மனை ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ப்ளீஸ் ஜங்குக், உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ வெளிப்படையாக உன்கிட்டயே நீ பேசி பாருடா. அப்போ உனக்கு இல்லை ஜிம்மன், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது? நான் டேவை லவ் பண்ணுறேன். என்னது? என்ன சொன்னேன்? என் காது கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்லைடா, நான் உண்மையிலே டேவை லவ் பண்ணுறேன். இப்போ தான் நீ அதை ரியலைஸ் பண்ணுறியா? ஆமாம், சாரி. நான் நேற்று உங்ககிட்டயும் அவ்வளோ சண்டை போட்டிருக்கக்கூடாது. சாரி ஜிம்மன். நீ நேற்று அவ்வளோ கத்திட்டு சொல்லிட்டு போன பிறகு தான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு, நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. நான் அவ்வளோ கோல்டாக ரூடாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறதுனால அவன் அப்படி கேட்ட உடனே நான் அப்படி சொல்லிட்டேன். ஐம் சாரி ஜிம்மன். நான் இனிமேல் என்னோடய பிஹேவியரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ அழகாக சொல்ல. ஜிம்மனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவன் வந்து ஜங்குக்கோட மண்டியை தட்டிட்டு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் எனக்கு வேணும், சரி வா முயலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் கை போட்டு வந்து கூப்பிட்டு போக ஜங்குக்கோ வந்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு கூட வரான். ஸோ ரெண்டு பேரும் வந்து காலேஜ் உள்ள என்ட்ரி ஆக கரெக்டாக அந்த டைம் தான் வந்து அவன் காரை பார்க் பண்ணிட்டு அவ்வளோ கோல்டான ஒரு ஃபேஸை வந்து தூக்கி வச்சுட்டு அவன் வந்து போகிறான். பட் அவனோட ஃபேஸ் வந்து பஃப்னு இருக்கிறது தெரியுது. ஸோ அதை ஜிம்மன் பார்த்துட்டு அவன் அழுதுருக்கான், தெரியுதா? நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கான். என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஜிம்மன். அப்போது போய் சொல்லலாமே. ஆமாம், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் பேகை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸுக்கு கூட போகாமல் டேவ் பின்னாடி வந்து போகிறான். ஸோ டேவ் வந்து ஜங்குக்கை பார்த்தான். பட் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் வந்து திரும்பிக்க ஜங்குக்கு வந்து ஹர்ட் ஆகுது. ஸோ ஹர்ட் ஆனதுக்கப்புறமும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம், நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட டே பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். ஸோ டே வந்து எவ்வளோ நேரம் தான் நம்ம பின்னாடி வரான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்து டேவோட கேபின் கிட்ட வரைக்குமே ஜங்குக்கு வந்துட்டான். ஸோ டே வந்து அவன் கேபின் உள்ள போக ஜங்குக்கும் வந்து டேவோட கேபினில் நாக் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே வந்து உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து கதவு மேலே சாஞ்சிட்டு செம்மையாக மூச்சு வாங்குறான். எதுக்கு இப்போ இவன் என்னை தேடி இவ்வளோ தூரம் ஓடி வரான்? எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான்? ஒரு வேளை ஓங்கி அரைஞ்சிருவானோ? நான் நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வரக்கூடாதுன்னு வேறு நினச்சேன். சரி வரணும்னு தோணுச்சு. ஆனால் இவன் இன்றைக்கி வந்து என்ன திட்ட போகிறான்னு தெரியலையே, பயமாக இருக்கே, இவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜங்குக்கு வந்து 2 நாக் கொடுக்குறான். ஸோ டேக் வந்து டக்குன்னு வந்து தூக்கி வரை போடுது. ஐயோ கதவு வேறு தட்டுறானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்து டக்குன்னு அவன் சேரில் வந்து உட்காந்துக்க. இந்த சைடு உள்ள ஜங்குக்கு இன்னொரு வாட்டி நாக் கொடுக்குறான். ஸோ இந்த சைடு டே தான் கமெண்ட் சொல்ல ஜங்குக்கு வந்து உள்ளே வரான். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு வெக்கத்தோடு வந்து உள்ளே வர டேக் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸோ அவன் வந்து என்னடா இதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜங்குக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, என்ன ஜங்குக் என்னாச்சு? குட் மார்னிங் சார். மார்னிங் என்னன்னு சொல்லு. அது உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணுன்னு தோணுச்சு. என்ன கொடுக்கணும்? அது
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே பொறுமையாக டே கிட்ட வந்து வரான், டேவோட சேரு கிட்ட. ஸோ டே வந்து என்னடா இவன் இங்கெல்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்க, ஜங்குக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேவோட சேரை வந்து பின்னாடி தள்ளிட்டு அவன் வந்து டேவோட லேப்பில் உட்காடுறான். ஸோ இந்த சைட் டேக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், அது சார் ஜங்குக் என்ன பண்ணுற நீ, ஃபஸ்ட்டு எந்திரிச்சிரு. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் எந்திரிச்சிருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கத்த. ஜங்குக்கு வந்து டக்குன்னு வந்து எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ இந்த சைட்டே தான், இங்கே பாரு காலையிலேயே மூட் அப்செட் பண்ணாத, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி அவனோட சேரில் உட்கார்றதுக்காக போகிறான். இந்த சைட் ஜங்குக் தான், இல்லை சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் நீ அப்புறமா பேசிக்கோ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. இல்லை சார் நான் சொல்கிறது ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேளுங்களேன். இங்கே பாரு ஜங்கு, இங்கே பாரு ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. திருப்பி என்ன பேச என் மனசு உடைக்க போகிற? வேறு ஏதாவது வச்சுருக்கியா? இல்லை போ, இதுக்கு மேலேயே என்னால் கஷ்டப்பட முடியாது ஜங்குக். எனக்கும் மனசு இருக்குது தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது தானே, நானும் மனுஷன் தானே. ப்ளீஸ் என்னை கஷ்டப்படுத்தாத. என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் உன்கிட்டயே வர மாட்டேன், ஓகேவா? நீ என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே மாட்டேன், ஃபஸ்ட் இங்கேருந்து போ. இல்லை சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேச வர்றதுக்குள்ளே இந்த சைட் டே தான், அவன் மொத்தமாக பஸ்ட் அவுட் ஆகிறான். அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் அவ்வளோ டியர்ஸோடு கத்திக்கிட்டே, இங்கே பாரு ஜங்குக், நான் உனக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்தேன், புரியுதா? நான் உன்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன் தெரியுமா? நான் எவ்வளோ ஒரு டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தேன்னு தெரியுமா? அந்த பிஸ்னஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அது என்னோடய ட்ரீம். அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரே ஒரு நாள் ஒன்று இந்த ரோட்டில் நான் பார்த்தேன், காலேஜ் பக்கத்தில் பார்த்த உடனே அந்த லவ்வை நான் ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எனக்கு புரியாது, அதை நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதை நான் நம்ப மாட்டேன். பட் எப்போ ஒன்று பார்த்தனோ அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா என்னதுன்னு. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை ரோட்டில் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. உன்னை கைக்குள்ளே வச்சு தாங்கி பார்த்துக்கணும்னு தோணுச்சு. உனக்காகவே இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக வந்து சேரணும்னு தோணுச்சு. அதனால தான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உனக்காக இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக வந்து சேர்ந்தேன். உனக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன்டா. நீ ஒருத்தன் எனக்கு வேணுன்றதுக்காக, வேறு ஒரு விஷயத்துக்காகலாம் இல்லை. முழுசான என்னோடய ட்ரூவான லவ்வை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதில்லை, லவ்ன்ற ஃபீலிங் கூட எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் நீயே ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அவள் கூட தான் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு தோணலை. இதுக்கப்புறம் உன்கிட்ட வரவே கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. ப்ளீஸ் இங்கே வராத, திருப்பி என்கிட்ட வராத ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக போகிறது கிடையாது. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீ உன் லைஃப் பார்ட்னர் கூட சந்தோஷமாக இரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உனக்கு நான் இந்த காலேஜில் இருக்கிறது கூட பிடிக்கலையா சொல்லு, நான் இந்த காலேஜை விட்டே போயிடுறேன். பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு திருப்பி என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குட்டே இந்த மாதிரி அவ்வளோ அழுதுகிட்டே பேசும்போது அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, டே அவனுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கான், அவனுக்காகவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ லவ் இன்னும் அதிகமாக வருது டே மேலே. ஸோ அவன் வந்து டேவை போயிட்டு வந்து டச் பண்ணுறான். ஸோ டேவோட ஷோல்டரை வந்து டச் பண்ணேன். இந்த சைட் டே வந்து அவனை பிடிச்சி தள்ளி நிற்க வச்சுட்டு, ஒழுங்கா இங்கேருந்து போ ஜங்குக் ப்ளீஸ். சார் ஐம் சாரி, நான் வேணும்னே இங்கேருந்து போ ஜங்குக், போயிடு தயவு செஞ்சு இங்கேருந்து போ, ஏன்னா இன்னும் டென்ஷன் ஏதாவது நான் இன்னும் ஏதாவது எடுத்து அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அங்கேருந்து பயந்துட்டு சரி ஓகே 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 நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போக டேக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி பயந்துட்டு போகிறது, ஜங்குக்கோட ஐஸும் டியரியாக இருந்ததை வந்து டே பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்க அவன் வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு அவன் மண்டையை பிடிச்சிட்டு அப்படி வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான் அவன் கோவத்தையும் அவன் டியர்ஸையும். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டால் பஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாஷ்ரூமுக்கு வந்து போக ஜிமின் வந்து அவனை பார்த்துட்டு அவனும் வந்து ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வாஷ்ரூமோட போகிறதும் அவன் வந்து அப்படி தேம்பி அழுகுறான். ஸோ ஜிமின் வந்து அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு சரி என்னாச்சு, ஏன் எதுக்கு அழுகுற? அவன் எனக்காக நிறைய தூக்கி போட்டு வந்திருக்கான் ஜிமின். ஏன் என்னாச்சு, எதுக்கு அழுவுற? தேம்பாத ப்ளீஸ் காம் டவுன் ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கம்ஃபர்ட் பண்ணு. ஜங்குக் வந்து அப்படி அழுதுகிட்டு வந்து அவன் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. ஸோ ஜிமின்க்கு அதை கேட்டதும் அவனுக்கும் இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு, நான் அப்போவே சொன்னேன்ல அவன் பார்க்குற விதத்துலேயே அவ்வளோ லவ் இருக்குன்ட்டு,
சரி விடு, அவன் கண்டிப்பாக உன்னை திட்டினதுக்காக அவனும் ஃபீல் பண்ணுவான். நீ பயப்படாத. இன்றைக்கி ஈவினிங் நீ எப்படியாவது அவனை பேச விடாமல் நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லிவிடு, சரியா? வா இப்போ போகலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எப்படியோ சமாதானப்படுத்தி ஜிம்மன் வந்து கிளாஸுக்கு கூப்பிட்டு போக 2 பேரும் வந்து கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ டேவோட பீரியடும் வருது. ஸோ டே வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க அவங்க வந்து ஒரு வாட்டி கூட ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் கூட அவன் ஜங்குக்கு பார்க்கல. அவன் ஜிம்மனை பார்க்குறானே தவிர்த்து ஜங்குக்கு கூட பார்க்க மாட்டான். ஸோ அவன் வந்து அவ்வளோ ஒரு கோல்டான ஃபேஸை தூக்கி வச்சுட்டு கிளாஸை நடத்திட்டு அவன் பாட்டு வந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபுல் டைமுமே டேவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜிம்மனுக்கும் அதை பார்த்து கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கும் திருப்பி அவனோட ஐஸ் வந்து டியரியாக மாறுது. ஸோ ஜிம்மன் வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு சமாதானப்படுத்துகிறான். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக காலேஜ் முடிகிற டைமும் வந்து வந்துருச்சு. ஸோ காலேஜ் முடிஞ்சதும் ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கேபினுக்கு வந்து போக டே வந்து அப்போ தான் அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து நாக்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவன் பாட்டு டோரை திறந்துட்டு ஸ்லோவாக உள்ளே போயிட்டு டேவை வந்து அப்படியே பொறுமையாக பேக்கப் பண்ணுறான். இந்த சைட் டே வந்து டக்குன்னு ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு யார் இது அப்படின்னு சொல்ல வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டு வந்து திரும்பி பார்க்க ஜங்குக்கை பார்த்து தான் அவனுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஸோ இந்த சைட் டே தான், ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? சார் இப்போயாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஜங்குக் நான் செம்மையாக திட்டிடுவேன், தயவு செஞ்சு இங்கிறது ஜங்கு ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தள்ளி வரான் 2 ஸ்டெப்பு. ஏன்னா ஜங்குக்கு வந்து அவனை பிடிச்சி இழுத்து செம்மையாக லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த சைட் டே வந்து தள்ளி வர ஜங்குக்கு திருப்பி அவன் கிட்டே வந்துட்டு அவன் காலர் பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு இன்னும் செம்மையாக டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். டேக்கும் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவனும் வந்து மெல்ட் ஆகிட்டு அவனோட ஜங்குக்கோட வயசிட்டு பிடிச்சிட்டு வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் பொறுமையாக அந்த கிஸ்லேருந்து பேக் ஆஃப் ஆகிட்டு 2 பேரோட ஃபோரட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ ஜாயின் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு டியரியான ஐஸோட ஒரு ஸ்னிஃப் பண்ணிட்டு ஐ லவ் யூ கிம்டே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐம் சாரி டேட்டே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, என் தப்பு தான், நீ எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்குன்னு தெரியாமலே உன்னை அவ்வளோ திட்டினது, உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினது எல்லாமே என் தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் சாரி, நீ என்னை ஒரு அரை கூட அரைஞ்சிக்கோ, ஆனால் என்னை இக்னோர் மட்டும் பண்ணாத ப்ளீஸ், நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, ப்ளீஸ் டே, ஐம் சாரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அவ்வளோ டியரியான ஐஸோட ஒரு ஷேக்கிங்கான வாய்ஸோட இந்த சைட்டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் அவனோட மைண்டில் ஃபஸ்ட்டு வந்த விஷயம் நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்றது தான். ஸோ அதனால் அவன் வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டு இங்கே பாரு, நான் லவ்வை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், புரியுதா? நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்னல, ஃபஸ்ட்டு நீ அவங்கள சீட் பண்ணுறத விட்டு அந்த பொண்ணு கூடயே லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து அவனோட திங்ஸை பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டே அப்படி பண்ணதும் ஜங்குக்கு வந்து டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு அவனோட காலரை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு டே மரமண்டை, நான் அப்போ சொன்னது பொய், புரியல, நான் யாரையும் லவ் பண்ணல, என் ஃபர்ஸ்ட் லவ்வே நீ தான். என்னது? நான் அது சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக நீ திருப்பி என்கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் ஒரு கோவத்தில். நான் யாரையும் லவ் பண்ணல, என் ஃபர்ஸ்ட் லவ்வே நீ தான், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் டேட்டே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக லவ்ஃபுல்லான ஐஸோட சொல்ல க்யூட்டாக. இந்த சைட் டேக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியா, ஆனால் எனக்கு என்னவோ உண்மை மாதிரி தான் தெரியுது, இல்லை சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். அப்படியா, அதை எப்படி நான் நம்புறது நீ என்ன தான் லவ் பண்ணுறான்னு? அது ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறான். ஸோ அவன் வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த பொருளை வந்து எடுத்து அவன் வந்து டே கிட்ட கொடுக்குறான். ஸோ டே வந்து அதை பார்த்துட்டு என்னது அது இதை பார்த்தியா, இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு கரடி ஒரு முயலை பிடிச்சி வச்சிட்ருக்கு. சரி, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சின்ன இடமா கிடச்சா கூட அந்த இடத்துல நீ என்னை டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு நீயும் நானும் மட்டும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்தளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பட்டுன்னு வந்து சொல்லிடுறான். ஸோ டேக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஜங்குக்கு சொல்கிறது. இப்போது நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுது, உன் பொண்டாட்டியா உன் கூடவே
ஐ லவ் யூ. அப்படியா? ஆனால் நான் ஆல்ரெடி என் மனசை பறி கொடுத்துட்டேனே, என்கிட்ட தானே. ஆசை தான், வேறு ஒரு புறா கிட்ட. புறாவா? எந்த புறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்க ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோட அவனோட வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது இந்த சைட்டே தான். அதான் உனக்கு தெரியுமே, உனக்கு மேக்ஸ் எடுக்கிறாங்களே ஒரு மேம், அவங்க தான். அவங்க அது நேற்று உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு போன அந்த டைமில் தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரி, நீ தான் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரப்போஸெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கூட வந்து என்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க, எங்களுக்குள்ளே நிறைய விஷயம் நடந்துச்சு. அதனால் ஸோ இந்த சைட் ஜங்குக்கு அவ்வளோதான், அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ வயிறெல்லாம் எரியுது. அவன் வந்து செம்மையாக வந்து அழுகுறான் கத்தி கத்தி. நீ போய் தானே சொல்கிறேன், என்னை யாராவது காப்பாற்றுங்களா, இவன் கிட்ட இருந்து இவன் எல்லாம் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேக் க்ரையிங் பண்ணிக்கிட்டே வந்து வேகமாக அந்த கேபினை விட்டு வெளில போக பார்க்குறான் கத்திக்கிட்டே அழுதுகிட்டு. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு வைட் ஐஸ் கொடுத்துட்டு அவனை அப்படியே பேக் அப் பண்ணிட்டு அப்படியே அவனை வயசிட்ட பிடிச்சி ஒரு யூட்டனை போட்டு அவனை பார்த்த மாதிரி நிற்க வைக்கிறான். இந்த சைட் ஜங்குக் தான், இல்லை நீ போய் சொல்கிற, இல்லை நான் போகிறேன், போ, நான் உன்னை நம்பி வந்தேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான். எதுக்கு இப்போ அப்படி கத்திட்டு இருக்கேன்? இன்னும் கத்துனேன்னு உதட பிடிச்சி நல்லா கடிச்சு விட்டுருவேன். நீ போட்டேன்ட்டு நீ தள்ள, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிட்டு நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிட்டு பேக் ஆஃப் ஆகுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், ஏன் இப்படி பண்ணுற, நீ போய் தானே சொல்கிறேன், ப்ளீஸ் டேட்டு, நான் உண்மையிலே சும்மா தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் டேட்டு, ப்ளீஸ் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே க்யூட்டாக சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து செம்மையாக சிரிச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஹெட்டும் பிடிச்சி இழுத்து செம்ம டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அது அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது. அவனும் வந்து டேவை பிடிச்சி இழுத்து செம்மையாக ஹக் பண்ணேன். இந்த சைட்டே தான் அவனோட பேக்லேயே ஒரு தட்டிட்டு, இவ்வளோ லவ்வாக வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் எங்கடா ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன்? அது நான் நேற்று நைட்டு தான் ரியலைஸ் பண்ணேன், என்னது உண்மையில நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. அப்புறம் நீ இன்னைக்கு காலையில் எனக்காக நீ எதெல்லாம் தூக்கி போட்டு வந்த, நீ எனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கன்னு கேட்கும்போது இன்னும் அந்த லவ் அதிகமாகிடுச்சு. உனக்கு கூட உன் ஒய்ஃபை மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து லைட்டாக பேக் ஆஃப் ஆகிட்டு அவன் ஃபேஸை கட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கும் வந்துட்டே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, ஐம் சாரி, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ அழுதுருக்கன்ட்டு, ஐம் சாரி டேன்ட்டு, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணேன். டேவும் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து ஒரு டீப்பான லாங்கான கிஸ் போக இந்த சைட்டே அப்படியே பேக் ஆஃப் ஆகிட்டு, பட் நான் ஒரு ப்ரொஃபஸர், நீ ஒரு ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஃப்ராடு, நடிப்பேன், பொய் சொல்லுவேன், பரவாயில்ல, அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணிவிடுவேன், எனக்கு தெரியும் என் கரடி பையனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸை திருப்பி கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ண டே வந்து டக்குனு பேக் ஆஃப் ஆகிட்டு, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ ஜங்குக்கு வந்து அவனை பார்த்தா ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக வந்து சொல்லிட்டு வந்து அவனை பிடிச்சி எடுத்து திருப்பி வந்து கிஸ் பண்ணி ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அதோடு வந்து அவ்வளோ லவ்வோடு அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஜங்குக்கு கிராஜுவேட் ஆகி முடிச்சதோ 2 பேரும் வந்து ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் வந்து செம்ம ஹாப்பியாக வந்து அவ்வளோ கிராண்டாக கிராஜுவேட் ஆகி முடிச்சதோ வந்து அழகாக முடிய. ஸோ இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ டே வந்து ஜங்குக்கு போட்டு செம்மையாக வச்சு செஞ்சிட்ருக்கான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான், டாடி இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டா இருந்தா நீನು, நான் காலேஜில் கேபினில் இருக்கும் போதே கூப்பிட்டேன் தானே, பண்ணு டாடின்னு, அப்போல்லாம் பண்ணாமல் படிடான்னு சொல்லிட்டு இப்போ இப்படி வச்சு செஞ்சிட்ருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூன் பண்ணிட்டே சொல்லு. இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, பேபி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பேபி, என்னது எனக்குள்ளே உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு, என்னோட லவ்வில் என் பேபியை நான் சேர்த்து வைக்கலாமா?
உன் இஷ்டம் டாடி, என்னை எப்படி வேணால் வச்சுக்கோ, நான் மொத்தமாகவே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை எழுதி கிஸ் பண்ணேன். டேவ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஜங்குக்கு வந்து பேக் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ டூ டாடி அப்படின்ட்டு 2 பேரும் வந்து அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே வந்து அவங்களோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த புஜிகிக்கும் மற்ற எல்லா புஜிகிஸ்க்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்டில் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து ஒரு புஜிகி தான். ஸோ அந்த புஜிகி வந்து எனக்கு டே வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அண்ட் ஜங்குக் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். டே வந்து ஜங்குக்காகவே பிஸ்னஸை விட்டு ப்ரொஃபஸராக வந்து ஜங்குக்கோட காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கணும். அண்ட் ஜங்குக் வந்து டேவை ஹேட் பண்ணி அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அவங்க நேம் வந்து நானும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க தான் இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட் கொடுத்த என் புஜிக்கிக்கும் வந்து இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் கனிமொழி சிஸ்டரும் என்கிட்ட ஹேட் டு லவ்ன்ற கான்செப்டில் வந்து ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த ஒன் ஷாட் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான்டா, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலியை நம்ம இன்னும் பெருசாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பிஜிகீஸ். பாய்.